வணக்கம் பிள்ளைகளா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா? எல்லா செல்லங்களும் சௌக்கியமா? ஓகே. சென்ற வாரம் நல்ல அருமையான ஒரு கதை கேட்டீங்க. அருமையான கதை இயேசுசாமி அவரு ஒரு ரத்த சாட்சி. ரத்த சாட்சியில இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம் என்ன? போன வாரம் சொன்னேன்ல, சொல்லுங்க பாப்போம். ரத்த சாட்சி வெரி குட் செல்லம். அப்பனா அவங்க என்ன செய்யறாங்க? தியாகம் செய்யறாங்க. கரெக்டா? வெரி குட். நீ சொல்லு. அப்ப அது ஒரு தியாகம் செய்வது. அப்ப அந்த தியாகம் எதனால வருது? அன்புனால. வசனம் சொல்லுதா இல்லையா? ரோமர் 5வது அதிகாரம். அதுல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு நல்லவனுக்கு ஒருத்தன் மறிக்கலாம், அது பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா நீ நல்லவன், நான் உனக்காக நன்மை செய்யறேன். ஆனா ஒரு கெட்டவனுக்கு போய் யாராவது நல்லது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஏன் மரித்தாரு? அவர் இவ்வளவாக நம்மேல் அன்பு கூர்ந்ததினால். அப்ப அன்பு வச்சதுனால தான் தன் ஜீவனை தியாகம் செய்தாரு. இப்ப இயேசு இந்த மாதிரி செஞ்சார்ல, அதே மாதிரி அவருடைய சீடர்கள் இப்ப அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் அதே மாதிரி அன்பு கொண்டு தியாகம் கொண்டு அவங்களும் அதே மாதிரி ரத்த சாட்சியாக தன் வாழ்க்கைய ஆண்டருக்காக தியாகம் பண்றாங்க. ஏன்னா இயேசு என்ன செஞ்சாரு? சொல்லு. உயிரை விட்டார்ல. ஓகே. இப்போ பைபிள்ல அப்போஸ்தலர்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. என்ன புஸ்தகம்? அப்போஸ்தலர் கதை தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் இயேசுசாமி மரிச்ச பிறகு ஒரு சர்ச் ஆரம்பிச்சாங்கல்ல, ஃபர்ஸ்ட் சர்ச். அந்த ஃபர்ஸ்ட் சர்ச் சம்பந்தப்பட்ட சரித்திரம் தான் அப்போஸ்தலர். திருச்சபை எப்படி ஆரம்பமானது, அப்ப அதுல இருக்க மிஷினரிமார்கள் உலகம் எப்படிலாம் போனாங்க, எங்கெங்கெல்லாம் போனாங்க, எங்கெங்கெல்லாம் போய் சபைகளை ஆரம்பிச்சாங்கன்னு அதோடைய வரலாறு. ஃபர்ஸ்ட் முதல் நூற்றாண்டு. இயேசு கிறிஸ்து எப்ப மரிச்சாங்க? 33வது ஆண்டுல. 33வது ஆண்டுல மரிச்சு. அப்ப முதல் நூற்றாண்டுன்னா முதல் 100 வருஷம். அந்த முதல் 100 வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவங்கள் தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இருக்குது. அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இருந்த முதல் சபை, அந்த சபை பேர் என்ன? சர்ச் ஆஃப் ஜெருசலம். ஓகே. இந்த சர்ச் ஆஃப் ஜெருசலம் தான் உலகத்திலேயே ஸ்தாபிக்கப்பட்ட முதல் சபை. அந்த சபையில யாரு தலைவர்? பேதுரு, யோவான், யாக்கோப்பு, இவங்கெல்லாம் யாரு? இயேசுவின் சீடர்கள். கரெக்டா? இப்போ இவங்கெல்லாம் தலைவர்கள். அப்ப தலைவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்போது செகண்டா கொஞ்சம் அசிஸ்டன்டா இருப்பாங்களா இல்லையா? குட்டி பாசெல்லாம் இருப்பாங்களா, உதவியாளர்கள்லாம், பாஸ்டருக்கு உதவி பண்றவங்க. அந்த மாதிரி ஒரு கூட்ட உதவியாளர்கள். அதுல ஒருத்தர் பேரு ஸ்தேவான். என்ன பேரு? இந்த ஸ்தேவான் ரொம்ப வைராக்கியமானவர். பேதுரு எப்படி வைராக்கியமா இருந்தாரோ அதே மாதிரி ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். அது ஒரு குணம். இரண்டாவது குணம், அவர் நல்ல ஞானத்தால் நிறைந்திருந்தார். முதல் குணம் என்ன? இரண்டாவது குணம் என்ன? ஞானத்தால் நிறைந்திருந்தார். மூன்றாவது குணம் இருந்துச்சு. அவர் என்னன்னா நல்லா பணிவிடை செய்வார். எல்லாருக்குமே உதவி செய்வார். யாராவது புதுசா சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா அவங்க பேர்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு காஃபி, டீ, கேசரி, பன்னு எல்லாம் கொடுத்து உபசரிப்பார். அப்புறம் எல்லாரும் சாப்பிடுவாங்களா சர்ச்சில்? சாப்பிட்டு தட்டெல்லாம் கழுவணுமா இல்லையா? அந்த மாதிரி தட்டு கழுவுறது, அவங்களுக்கு பந்தி விசாரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வார். நாலாவது ஒரு குணம் அவருக்கு இருந்தது. என்னன்னா ஒரு நல்ல ஊழியம் செய்வார். ஓய்வு இருக்கிற நேரத்துல எல்லாம் அங்க பக்கத்து கிராமம், பக்கத்து தெருவுக்கு எல்லாம் போய் ஊழியம் செய்வார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே அல்லாமல் வேற தெய்வமே இல்ல, இயேசுவே ஒரே கடவுள் அப்படின்னு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு எல்லா போற இடங்களெல்லாம். ஆனா இத கேட்டா மத்தவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. என்னடா உன் கடவுள் மத்த பெரிய கடவுளா? சொல்லு,
உங்க கடவுள் பெரிய கடவுளா? உங்க கடவுள் மட்டும் பெரிய சாமியா? ஏன் சாமி இல்லையா? இப்படின்னு மற்றவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. வருமா வராதா? வரும்ல. அப்ப ஆனா அவர் அதை பத்தி கேர் பண்ண மாட்டார். அவர் யாரையும் இழிவாக பேச மாட்டாரு, உண்மையை சொல்வார். ஆனா ஒரு நாள் போய், 2 நாள் போய், 3 நாள் போய், 1 மாசம் போய், 2 மாசம் போய், இப்படி எல்லாருக்கும் கோபம் கூடிக்கிட்டே போகுது. கூட்டிகிட்டு போனோடனே ஒரு நாள் அவர் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம்னா பிடிச்சி, என்ன நீ வாய மூடுறியா இல்லையா அப்படி கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, என் உயிரே போனாலும் நான் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி சொல்றதை நிறுத்த மாட்டேன். அவர் பெரிய வயசான தாத்தா கிடையாது, இளைய வயசு அவருக்கு. என்ன அவருக்கு ஒரு 20, 25 அந்த மாதிரி வயசு இருக்கும், சின்ன பையன். அப்படி இப்ப கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு, நீ எங்க ஊரை விட்டு போறியா இல்ல உன்னை கொன்னு விட்டுமா அப்படி கேட்டா நீங்களா என்ன செய்வீங்க? ஐயோ சாமி, நீங்க ஆளை விட்டுரு, நாங்க போயிடுறோம் சொல்லிங்களா சொல்ல மாட்டீங்களா? பத்தியா? அப்ப எப்படி வாரியஸா இருக்க முடியும்? ஆனா சில இடத்துல அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஒரு முறை நேபாள் தெரியுமா எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமா? நேபாளுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். நேபாள்ல முஸ்தாங் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த முஸ்தாங் ஊருக்கு போறதுக்கு 5 நாள் நடக்கணும். பெரிய மலை உயரமால ஏறி 5 நாள் கால்நடையா நடக்கணும். முஸ்தாங்க்கு போயிட்டேனா எப்போ 1995ல போயிட்டேனா. அப்புறம் அங்க ஒரு புத்த ஆலயம் இருந்துச்சு, அங்க போய் ட்ராக்ஸ் கொடுத்துருந்தோம். அப்ப என் கூட வந்த ஒரு பாஸ்டர், அவர் இதே மாதிரி தான் பூட்டு போய் எல்லாத்தையும் பிடி இந்த ட்ராக்ஸ் இப்படி சொன்னாரா. அவனுக்கெல்லாம் முத சொன்னாங்க, இது எங்களுக்கு எல்லாம் கொடுக்காதீங்க. அப்படி பண்ணாருங்களா. வந்துச்சு கோவம். அந்த சாமியாருக்கு, புத்த சாமியாருக்கு அப்படியே இவ்வளவு பெரிய கத்தி இடுப்புல வச்சிருந்தா, அப்படியே சுருவி அப்படியே கழுத்தை கொண்டு வந்து வச்சுட்ட. கழுத்துல வச்சுட்டு போறியாலியா அப்படி கழுத்தை கத்தில வச்சுட்டாரு. அந்த பாச அப்படியே நடுங்குறாரு. அவங்க கழுத்துல போறியாலியா அப்படி நடுங்குறாப்புல. உண்மையா நடந்த சம்பவம். அவரும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. என்ன காமெடியா இருக்கு? என்ன அங்க கட்டி வச்சு பாரு, அப்ப தெரியும். அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சா? அதே மாதிரி இப்ப இங்க நடக்குது. ஆனா ஸ்டேவன் நகர் அப்படியே நிக்கிறாரு, கல்லு மாதிரி நிக்கிறாரு, போல்டா. ஏன்னா அவருக்குள்ள என்ன இருக்குது? அந்த வைராக்கியம் அப்படியே போல்டா நிக்கிறாரு. நீ என்ன சொன்னாலும் நான் இங்க நின்னு இயேசு சுவாமி குறித்து அவர் தான் மெய்யான கடவுள் என்று நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? ஓகே, அப்போஸ்தலர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து இப்ப நம்ம வாசிக்க கேட்கலாம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஓகே, ஸ்டாப். எப்படி பல்ல கடிப்பாங்க? ஐயோ பயமா இருக்குது, பயமா இருக்குது. இதே மாதிரிதான் என்ன திரும்ப பண்ணி பாப்பா. ஐயோ 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 ஐயோ, கரெக்ட். இதே மாதிரிதான். ஆனா அவரு ஸ்தேவன்லாம் பயப்படுற மாதிரி இல்ல, அவர் அப்படியே நிக்கிறாரு, கல்லு மாதிரி போல்டா நிக்கிறாரு. பற்களை கடித்து அடுத்து என்ன நடந்துச்சு? அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராரு. அந்த நேரத்துல ஸ்தேவன் மேல அபிஷேகம் அப்படி சடன்னு கொட்டுது. ஒரு ரத்த சாட்சி ஆண்டவருக்காக மரிக்கிறதுக்கு முன்பதாக அவன் மேல ஒரு அபிஷேகத்தை தேவன் ஊத்துறார். ஏன்னா அந்த நேரத்துல அவிசுவாசம் வரக்கூடாதுல்ல. கர்த்தருக்காக அந்த வைராக்கியத்தை இழக்க கூடாது, விட்டுட்டு ஓடக்கூடாது. ஏன்னா ரத்த சாட்சியோட எண்ணிக்கை மிக மிக அவசியம். நினைவு இருக்குதா? போன தடவை சொன்னல, ரத்த சாட்சியோட எண்ணிக்கை நிறைவேறணும்னு. நினைவு இருக்குதா தம்பி? நினைவு இருக்குதுல்ல? அப்ப ஒரு ரத்த சாட்சி அவனுடைய அழைப்பை இழக்க கூடாது. அந்த நாள்ல அந்த நேரத்துல ஒரு புதிய அபிஷேகம் அப்படியே சர்ன்னு மழை மாதிரி அப்படியே கொட்டும்.
நீங்களாம் உங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணும்போது ஆவியில நிறைஞ்சிருக்கீங்களா? தேவன் வந்து உங்களை தொட்டிருக்காருல்ல, அந்த மாதிரி அனுபவம். ஆனா அது காட்டிலும் கொஞ்சம் பல மடங்கு அதிகமா இருக்கும். அப்ப என்ன நடந்துச்சு? வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு பாரு, அந்த கெட்டவங்க பழைய கடிச்சானுங்க. அந்த நேரத்துல அபிஷேகம் அவர் மேல கொட்டுது. கொட்டுன்னு அப்படி அண்ணாந்து பாக்குறாரு. அவர் ஆன்மீக கண்கள் அப்படியே திறக்குது. கண்ணு திறந்தா வானத்தை அப்படி பாக்குறாரா? எல்லாரும் மேல பாருங்க, என்ன தெரியுது? மேகம் தெரியுதுல. நம்ம கண்ணுக்கு மேகம் தான் தெரியுது. ஆனா ஸ்தேவான் அண்ணாந்து பார்த்தப்போ வானங்கள் அப்படியே திறந்து பரலோகம் அங்க தெரியுது அவருக்கு. பரலோகம் அங்க தெரிஞ்ச உடனே அங்க வந்து பிதாவாகிய தேவன் நிக்கிறத பாக்குறாரு. அவருடைய வலது பக்கத்துல இயேசு சுவாமி நிக்கிறத பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு வைராக்கியம், இன்னொரு வைராக்கியம் வந்து இறங்குது. யாருடாது? யாரு நீ? உன்னால என்ன செய்ய முடியும்? இந்த சரீரத்தை தான் நான் கொல்ல முடியும், என்னுடைய விசுவாசத்தை கொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்துச்சா? வந்து அப்படியே போல்டன்னு பாக்குற, அப்படியே பாக்குற, உத்து பாக்குறாரு. உத்து பார்த்தனா அடுத்து என்ன நடந்துச்சு? அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து. ஓகே, இப்போ அந்த எதிரிகள்லாம் காதுகளை அடைத்து கொண்டாங்களாம். காதுகளை அடைத்து கொண்டாங்கன்னா அப்ப அங்க என்ன நடந்திருக்கலாம்? ஒரு ஆவில நிறைஞ்ச உடனே, அவர் ஆவில நிறைஞ்ச இன்னும் பிரசங்கம் பண்ணிருப்பார்ல, இயேசுவே மெய்யான தேவன், நல்ல சத்தம் அழலியான்னு கத்துற மாதிரி ஏதோ சொல்லிருக்கணும்ல. அந்த சத்தத்தை கேட்காம காதெல்லாம் பொத்திக்கிட்டாங்களே. எப்படி காதை பொத்துவாங்க? பொத்திட்டாங்க. ஐயோ, கேட்க கூடாது, கேட்க கூடாது, கேட்க கூடாது. காதை பொத்திட்டு கல்லெடுத்து விட்டு எரிஞ்சாங்க. எப்படி எரிஞ்சாங்க? கல் எடுத்துங்க, கல் எடுத்துங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு எடுத்துங்க. ரெடி? இந்தா இந்தா ஒண்ணு வச்சுக்கோ. ஒன்னு எடுத்துக்கிட்டீங்களா? நான் 1 2 3 சொன்ன தகவ. ஏய் வெயிட் வெயிட், அப்படி வீசிடணும். ரெடி? பல்ல கடிங்க எல்லாரும். 1 2 3 அப்படின்னு வீசிட்டாங்க. கல்லெல்லாம் வீசினா நேர ஒரு கல்லு பர்ஸ் போய் பொடுது. பொட்டு சொல்லு அப்படின்னு ஒரு கல்லு படுது. கல்லு பட்ட உடனே ஃபர்ஸ்ட் என்ன நடந்துருச்சு? வானத்துல யார பாக்குறாரு? பரலோகத்துல ஏசாமியை பாக்குறால. அந்த நேரத்துல அவருடைய ஆவி சரீரத்தை விட்டு அப்படியே பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சா நேரம் ஏசாமி தான் அதுக்குதான் வரவேற்க காத்துக்காரு. அவர் அங்க நின்று வாச்சல்லா வாங்க வாங்க செல்லுங்களா அது யார் சொல்லுவா? நான் சொல்லுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் யார் சொல்லுவா? ஏசப்பா சொல்லுவாங்க. அதுக்காக எல்லாம் ரெடியா காத்திருக்காங்க. அப்போ இவர் ஆவி பிரிஞ்சிருச்சா, அதுக்கு மேல எல்லா கல்லும் விழுந்துச்சா, இவருக்கு வழி இருக்குமா? வழி இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? ஒரு ரத்த சாட்சிக்கு தேவன் கொடுக்கிற மகிமை அதுதான். வலியே இருக்காது. சும்மா முதல் கல் படும்போது வலி இருக்குமா இருக்காதா? வலிக்கும். அப்படி வலிக்குதா? அப்போ வலிக்குதா? பொய் சொல்லாத. ஃபர்ஸ்ட் அடிச்சுச்ச, ஃபர்ஸ்ட் வலிச்சுச்சுல. அப்போ இல்ல. ஏன் இல்ல? ஆவி புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் படும்போது தான் ஒரு வலி இருக்கும். லைட்டா எறும்பு கடி கடிச்சிருக்குதா? எப்படி இருக்கும்? அதுக்கு மேல எதுவுமே இருக்காது. இதுதான் ரத்த சாட்சியோடைய பாக்கியம். ஆமீன். அதனால அப்ப ஸ்தேவான் இறந்துட்டார். சும்மா ஒரு உடம்பு மேல கல்லாம் விட்டு எரியறானுங்க. ஆனா ஸ்தேவான் மரித்தது நிமித்தம் அங்க வேதம் சொல்லுது, அந்த திருச்சபை பல மடங்கு வளர்ந்தது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் இறந்தார். அந்த ஊர்ல இருக்கிற அனைவரும் பெரிய எழுப்புதல் அங்க வந்துச்சுன்னு வசனம் போட்டுருக்குது. ஆக்சுவலா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பைபிள படிங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். அந்த திருச்சபை எருசலேம்ல இருந்த திருச்சபை இல்ல இருந்த எல்லாரும் பல ஊர்களுக்கு அப்படியே போனாங்களாம். ஊர்களுக்கு போனா எல்லாரும் மிஷினரி மாதிரிலாம் ஆயிட்டாங்க. போற இடம் எல்லாமே திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு.
இதெல்லாம் எதனால ஆரம்பிச்சிச்சு? ஒரு ஜீவன். இப்ப அந்த ஒரு ஜீவன் மரிச்சதுனால தானே எல்லாரும் உலகம் எங்கும் போனாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்போ அதே மாதிரி நீங்க, அதே மாதிரி இப்ப நம்ம டிவில பாக்குற மற்ற சிறு பிள்ளைகள், நீங்க எல்லாருமே ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள வாரியர்ஸ். ஆமேன். அந்த மாதிரி வைராக்கியமா நீங்க எழும்பி, அப்போ உங்க ஆன்மீக கண்கள் அப்படி திறக்கப்படும். அபிஷேகத்தால் நிரப்பீங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க, தரிசனம் பாப்பீங்க. கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னாங்க ஸ்தேவன் ஆண்டவர் கொடுத்தாருல, அதே மாதிரி உங்களுக்கும் கொடுப்பாரு. என்ன, உங்க கண்களும் திறக்கப்பட்டு நீங்களும் ஆண்டவரை பாப்பீங்க, தேவ தூதர்களை பாப்பீங்க. பாத்திருக்கீங்களா? பரிசுத்தவான்களை பார்க்கலாம். என்ன, அப்ப நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. பிசாசுல உங்களை கண்டு பயந்து ஓடும். இதுதான் தேவன் ஒரு ரத்த சாட்சி கொடுக்கிற ஒரு பவர். ஆமென். இந்த பவர் யாருக்கு வேணும்? ஓகே, இப்ப எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கமான், எல்லாம் முழங்கால் போடுங்க. எல்லாம் முழங்கால் போட்டு இப்ப எல்லாரும் கையப்பிடிங்க. ஒரு ஆள் கையப்பிடிங்க. இந்த பாப்பா கைப்பிடிப்போம். ஓகே, இப்ப எல்லாரும் நான் சொல்ற மாதிரி ஜெபம் பண்றீங்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் மெய்யான தேவன் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களுக்காக மரித்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை நீர் கொடுத்தீர். உமது அன்பை உமது ஜீவன் கொடுத்து வெளிப்படுத்தினீர். அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையை உமக்காக தியாகம் செய்கிறோம். ரத்த சாட்சிகளின் எண்ணிக்கை நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். பரலோக ராஜ்யம் வருவதாக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதைப் போல பூமியாகிய எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. அதுக்கு எங்களை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமது ஆவியினால் எங்களை நிரப்பும். தரிசனங்களால் எங்களை நிரப்பும். ஆமென். 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 ஓகே சில்ட்ரன், அடுத்த வாரம் சந்திப்போம். டாடா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்டீங்களா? ஸ்தேவான் ஏசப்பாவுக்கு ரத்த சாட்சியை மறைச்சாரு. அப்போ வானமெல்லாம் தெரிஞ்சது. ஏசப்பா ஸ்டீவோட கூப்பிட்டுக்கிட்டாரு. இந்த ஸ்டீவானதான் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னு சொன்னேன். இந்த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். பாய்.